ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து அக்கா லலிதா ஜுவல்லர்ஸ் டி நகரில் நியூவாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போயிட்டு கலெக்ஷன் காட்டுங்க அக்கான்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறவருக்கு எனக்கு தெரியல. நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு லலிதா ஜுவல்லர்ஸ்ன்னுட்டு. சரி, நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டாங்க, நம்ம செய்யணும், போய் நம்மளும் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது கலெக்ஷன் பார்க்கலான்னுட்டு நான் லலிதா ஜுவல்லர்ஸ் நியூ பிரான்ச்சு ஓப்பன் பண்ணியிருந்தேங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ லலிதா ஜுவல்லர்ஸ் டி நகரில் இருக்குல்ல, அதுக்கு ஒட்டிகிட்டே இருக்குங்க நியூவாக லலிதா ஜுவல்லர்ஸு. சூப்பராக இருக்குங்க. உள்ள அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே, உள்ள லிஃப்ட்டு போகிற இடமும் அது என்னவோ ஒரு மால் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க எனக்கு. அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ லாங்காக, அவ்வளோ பிளேஸ் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஷோரூம் சூப்பராக இருக்குது. 4 மாடி இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து தாலி செயினும் நார்மல் செயினும் பேபிஸ்க்கு தேவையான கோல்டு கொலுசு, கோல்டு அண்ணா கயிறு அந்த ஐட்டம்ஸ் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் நம்ம லேடிஸ்க்கு ஒட்டியானம், வங்கி, ஹாரம், ஆன்டிக்கு ஹாரம், கம்மல் எல்லாமே, மோதிரம் எல்லாம் இருக்குது, பேங்கிள்ஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரு. தேர்ட் ஃபுல்லாக வந்து டைமண்ட்ஸ் வரும். 4th ஃப்ளோரில் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து ட்ரெடிஷ்னலான ஸ்டோன் டாலர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த டாலர் பாருங்களேன், நம்ம எங்காவது இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் பார்த்துருக்கோமா? நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ்லோனே இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இப்போ நியூவாக லலிதா ஜுவல்லரி பிரான்ச் ஒன்றும் டி நகரில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்களங்க, அதில் இருக்குங்க. வெறும் 18 கிராம்ஸ் தான். ஒரு யூனிக்கான பேட்டர்னுங்க, 3 லேயர் மாதிரி வருதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு க்ளோசிங்கோட கொடுத்துருக்காங்க. நடுவில் ஆன்டிக்கில் அம்மன் ஃபினிஷிங் வருது, லக்ஷ்மி அம்மன் தாமரைப்பூவில் உட்காந்த மாதிரி. சைடு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வரும். அதுக்கு கீழே ஹார்ட் சிம்பிள் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸு, அதுக்கு கீழே குட்டியாக தொங்குற மாதிரி ஒரு ஸ்டோன். எவ்வளோ பெரிய டாலருங்க. வெறும் 18 கிராமுக்கே செம்மையான பேட்டர்னில் அவைலபிள் இருக்குங்க. 3 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடான டாலர் தாங்க. லாங் செயின்கெல்லாம் போட்டால் வேறு லெவல் இருக்கும். அடுத்தது இந்த டாலர் பாருங்கள். இது வந்து நம்ம மகாராணி ஒரு இதில் வருவாங்கல்ல, பல்லக்கியில், அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. அம்மன் உட்காந்து இருக்காங்க. சைடு ஃபுல்லாக பிங்க் கலர் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 27 கிராம்ஸ் இருக்குங்க. சாலிடாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. உட்கார வச்சுருக்காங்க அம்மன். வேறு லெவலான யூனிக்கான பீஸ். அந்த டாலரில் குட்டி குட்டி கோல்டு பால்ஸு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது தாமரைப்பூ டாலருங்க. 20 கிராம்ஸ் இருக்குது. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குங்க. எல்லாமே டபுள் ஹூக்கு, ஒன்று என்னவோ சிங்கிள் ஹூக்கு வச்சு இருந்துச்சுங்க, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாடலில் இருக்கிறது நம்மளுக்கு திலகம் ஷேப்பில் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒன்று ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங்கில் தொங்குறதுக்கு ஒரு குட்டி டாலர் மாதிரி 2 பவுண்டில் அவைலபிள் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லா ஸ்டோன்ஸும் புது கடையில் புதுசாக இருக்குது. மாடல்ஸ் எல்லாமே. பேங்கிள்ஸ் பார்க்குறீங்களா, ஹாரம் கலெக்ஷன் பார்க்குறீங்களா, இயரிங்ஸ் பார்க்குறீங்களா, மோதிரம்ஸ் பார்க்குறீங்களா, எல்லா கலெக்ஷனுமே வேறு லெவலான கலெக்ஷனுங்க. நியூ லலிதா ஜுவல்லர் ஷோரூமு சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டி நகருக்கு போகிறீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ டீசெண்டாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஷோரூம்குள்ளே உள்ள என்ட்ரி ஆன உடனே. அப்புறம் இந்த மாதிரி ஆன்டிக்கில் கூட நம்மளுக்கு டாலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. 1.5 பவுனு 2 பவுன் அந்த மாதிரி. நம்மளுக்கு டபுள் ஹூக்குக்கு போடலாம், சிங்கிள் ஹூக்கு போடலாம், அந்த மாதிரி பேட்டர்ன் இது. இதெல்லாம் ஆன்டிக்கில் வரக்கூடியது. ஒரு ட்ரே தான் எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க. சூப்பராக இருக்குது. எல்லா மாடல்ஸும் அவைலபிள் இருக்குது. இது சிங்கிள் ஹூக் இருக்கிற மாதிரி. தாமரைப்பூ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் ஸ்டோன் மட்டும் அந்த கழுத்துக்கிட்ட வர மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க பீக்காக்கு. எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். 2 in 1ங்க இது. நீங்கள் டபுள் ஹூக்காகவும் போட்டிக்கலாம், இல்லை சிங்கிள் செயினுக்கு சிங்கிள் ஹூக் மாதிரி போட்டிக்கணுன்னாலும் சூப்பராக ஆப்டாக இருக்கும். இதில் வந்து பீகாக் ஃபெதர் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு ரூபி ஸ்டோன்ஸு. இதுவுமே நம்மளுக்கு மயில் மாதிரி கிளியராக டீட்டெயிலாக தெரியுது பார்க்கும்போது. எல்லாமே லைட் வெயிட் கலெக்ஷன் தாங்க. ஆன்டிக்கில் சூப்பராக இருந்துச்சு. இந்த டாலர் வந்து நேராக பார்க்கும்போது பிங்க் கலர் வேறு லெவலுங்க. அந்த ஸ்டோன்ஸோடு அம்மன் இருக்கிறது. இந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக, ஒரு சாலிடான 29 கிராம்ஸில் பண்ணியிருக்காங்கங்க. யூனிக்கான ஒரு ட்ரெண்டியான பீஸுங்க இது. அம்மனோட உருவம் உட்கார வச்சுட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸு ஃபுல்லாக அந்த சைடு இந்த சைடு மயில் மாதிரி கொடுத்துட்டு பீகாக் மாதிரி கொடுத்துட்டு கீழெல்லாம் முத்து கொடுத்துருக்காங்க. டபுள் ஹூக்குக்கு போடுற மாதிரி ஒரு ப்ராடான டாலருங்க. எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள்.
அடுத்தது இதுவுமே ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அம்மன் டாலர் தாங்க. எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். நம்ம லோட்டஸ் ஃப்ளவர் தாமரைப்பூ டாலர் என்ன வித்தியாசமாக தான் நம்ம நார்மலாக பார்க்கோம். இது வந்து வித்தியாசமாக இருக்குது. நடுவில் அம்மனோட உருவம் ஆன்டிக்கில் வருது. கழுத்தில் போடுற மாலையும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங் எதுவுமே இல்லை. அப்படியே அந்த கலிசம் மாடல் ஒட்டியிருக்காங்க. சேம் பேட்டர்ன் தாங்க இதுவுமே. இது கொஞ்சம் வித்தியாசம். அங்கங்கே பிங்க் கலர் ஸ்டோன்ஸில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 21 கிராம் சேம் மாடல் மாதிரி இருக்குது. எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதில் லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இது திலகம் ஷேப் மாதிரி ஒரு பேட்டர்னு. அடுத்தது இந்த டாலர் பாருங்கள். இதில் ஹேங்கிங்கில் கோல்டு பால்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு க்ளோசிங்கோடு தான் இருக்குங்க. இதெல்லாமே நம்ம எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா பேக் சைடு க்ளோசிங் இருக்குல்ல, ஒன்றும் ஸ்டோன் எதுவும் விழாது. சூப்பராக இருக்குது. அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அக்கா லலிதா ஜுவல்லர்ஸில் சிங்கம் பல்லு இருக்கிற மாதிரி டாலர் இருக்குமான்னுட்டு. அவங்க கேட்டு கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற ஒரு ட்ரேயில் என்னவோ சில கலெக்ஷன் இருந்துச்சு, காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த டாலர் க்யூட்டாக இருக்குங்க. எவ்வளோ அழகான ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. நடுவில் அம்மனோட உருவம். இது 10 கிராம் தாங்க. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. இந்த டாலர் பாருங்கள், 6 கிராம் தாங்க. 3/4 சவரத்துக்கே பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குங்க. சூப்பரான மாடலுங்க. 3/4 சவரம் வெறும் 6 கிராம். அடுத்தது இது ஒரு 14 கிராமும் பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேக் சைடு க்ளோசிங்கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் சாலிடாக டெய்லி கூட போட்டிக்கலாம், ஒன்றும் ஆகாது. பேக் சைடு க்ளோசிங் இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் பேக் சைடு க்ளோசிங் இருக்குன்னுட்டு. இந்த டாலர் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குல்ல. இந்தமே டாலருமே ஒரு யூனிக்கான பீஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. இதெல்லாமே ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. இதுதான் மகாலட்சுமி டாலரும். நம்ம அந்த காலத்துலேருந்தே ஒரு ட்ரெடிஷ்னலானா இந்த மாதிரி டாலர் தான் வாங்குவாங்க. 15 கிராமில் இருக்குது. 2 பவுனுக்கு 1 கிராம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா எல்லோரும் இப்போ யூத் கேர்ள்ஸ் கூட போட்டிக்கணுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நடுவில் அம்மனோட உருவம் ஆன்டிக்கில் கொடுத்துட்றாங்க. சைடு வந்து லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி வரும், திலகம் ஷேப் மாதிரி வரும். வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. 13 கிராம் தாங்க. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. எவ்வளோ யூனிக்கான டாலர்ஸ் பாருங்கள். இந்த டாலர் வந்து 6 கிராமில் தான் இருக்குங்க. பேக் சைடு க்ளோசிங் இல்லை, தெரியுதுங்களா. பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோல்டு பிளேட் க்ளோசிங் இல்லைன்னா இதெல்லாம் நம்ம அப்பப்போ அப்படி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து சிங்கிள் ஹூக்கு மாதிரி, சிங்கிள் செயினுக்கு கூட நம்மளுக்கு டாலர் செயினும் போட்டிக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டாலரு ஸ்டோன்ஸில் அவைலபிள் இருக்குது. கீழே ஹேங்கிங்லும் ஸ்டோன்ஸ் வச்சு தான் ஹேங்கிங் தொங்குது. 10 கிராம்ஸ் அவைலபிள் இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எவ்வளோ மாடல்ஸ் பாருங்கள். நானே கிட்ட 30-40 டாலர்ஸ் கிட்ட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே புதுசாக வந்திருக்குங்க. எங்கேயுமே பார்க்காம ஒரு டிசைன் மாதிரி புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போது லலிதா ஜுவல்லர்ஸு டி நகர் பிரான்ச்சு நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷோரூமுங்க இது. 8 கிராம்ஸுங்க. ஒரே ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் ஒரு 5 ஸ்டோன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், 5 கிராமே. நம்ப முடியுமா. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குங்க. 4 கிராம்க்கே இந்த மாதிரி டாலரு நீங்கள் ஒரு 2 பவுன் செயின் வீட்டில் போட்டிக்கணுன்னா கூட தாராளமாக போட்டிக்கலாங்க. சூப்பராக இருக்குல்ல. இதுவுமே மகாலட்சுமி டாலரு 5 கிராம் தான். பேக் சைடு க்ளோசிங் இல்லை. ஆனால் நான் எல்லா வெயிட்லவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. 4 கிராம், 5 கிராம், 6 கிராம், 10 கிராம்ன்னுட்டு. இது வந்து லோட்டஸ் ஃப்ளவர் தாமரைப்பூ 17 கிராம்ஸில் 2 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டு இருக்குது. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குங்க. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வேறு அளவலாக இருந்துச்சு. இந்த டாலர் 14 கிராம்ஸ் இருக்குங்க. வி ஷேப் டாலர் மாதிரி. இதுக்கு ஹேங்கிங்கில் குட்டியாக ஒரு 4 ஸ்டோன்ஸ் தொங்குற மாதிரி ஒரு பிங்க் கலர் ஸ்டோனும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த டாலர் பாருங்கள். இது ஒரு 2 பவுன் இருக்குது. 750 மில்லிகிராம்ஸ் மேல் கொண்டு இருக்குங்க. நான் வந்து அப்ராக்ஸாக தான் அங்கே வெயிட் மென்ஷன் பண்ணுறேங்க. ஒரு 100 கிராம் ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணால் லேட் ஆகிடும்னுட்டுக்காக நான் அப்ராக்ஸாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு டேகும் காட்டியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாலர்ஸ் எல்லாம் 4 கிராமுக்கே அவைலபிள் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரு மாடலும் ஒரு வெயிட்டு இருக்குது. அதுக்கு தான் எல்லாமே நான் உங்களுக்கு டேகு வித்து அந்த வெயிட்டோடு காட்டிகிட்ருக்கேன்.
இந்த லோட்டஸ் ஃப்ளவர் இது பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப. கீழே ஹேங்கிங் இருக்கிறதுனால லுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. பேக் சைடு க்ளோசிங் வர 10 கிராம்ஸ்க்கே உங்களுக்கு இந்த மாதிரி தாமரைப்பூ டாலர் அவைலபிள் இருக்குது லலிதா ஜுவல்லர்ஸ் நியூ பிரான்ச்சில் டி நகரில். சூப்பராக இருந்துச்சுங்க. 10 கிராம் தாங்க, அழகாக இருந்துச்சு. அடுத்தது இதே மாதிரி பிங்க் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் தாங்க. நடுவில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் இருந்துச்சு அதுவுமே. இது வந்து பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நடுவில் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்கில் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு. 15 கிராம் கிட்ட அப்ராக்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த மாடலுமே. இந்த வி ஷேப் பேட்டர்னில் எவ்வளோ டாலர்ஸ் இருக்குது, எவ்வளோ மாடல்ஸு. இந்த டாலர் பாருங்கள், ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. கீழே ஹேங்கிங்கும் வருது. 9 கிராம்ஸ் கிட்ட இருக்குது அப்ராக்ஸாக. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. இது ஒரு பேட்டர்னும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி ஒரு கலிசம் மாதிரி நடுவில் கொடுத்துட்டு ஃப்ளவர் விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்கில் ஒரு 4 ஸ்டோன்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 கிராம் அவைலபிள். இது ஒரு 11 கிராம்ஸு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு ஒரு எஸ் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி வருது பாருங்கள். தாமரைப்பூ மாடல் மாதிரி வருது. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு 4 கிராம்லேருந்தே நம்மளுக்கு டாலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ட்ரெடிஷ்னலான டாலர்ஸு எல்லா டாலர்ஸுமே அழகாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் கம்பல்சரி தெரியுது. ப்ளஸ்ஸு வெயிட்டு அவ்வளோ நம்மளுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரியே இருக்குங்க. இந்த டாலர் பாருங்கள், கொஞ்சம் சாலிடு பெரிய பெரிய கல் வச்சு பண்ணியிருந்தாங்க. 9 கிராம்ஸ் கிட்ட அப்ராக்ஸாக வருது. அந்த ஸ்டோன்ஸ் டாலர்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி பாம்பே பேட்டர்ன், கல்கட்டா மாடல், பிளெயின் எல்லோ கோல்டு ஃபாலிஷில் இந்த மாதிரி டாலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு 2 ட்ரே மட்டும் காட்டியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஃபேன்சியாக சிங்கிள் ஹூக்கில் இருந்துச்சு. திருப்பி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்பாங்க, அக்கா டாலர்ஸ் பிளெயினில் இல்லையான்னுட்டு. ஸோ அதுக்காக நான் முன்னால் காட்டிடுறேன். இது ஒரு லீஃப் மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த டாலரே 9 கிராம்ஸில் அவைலபிள் இருக்குங்க. சிங்கிள் ஹூக்கு மாதிரி. இதெல்லாம் கல்கட்டா பேட்டர்ன் மாடல்ஸ் தாங்க. இது ஒரு ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே அழகாக இருக்குது. 8 கிராம்ஸ். 1 பவுனுக்கு எவ்வளோ லென்த்தான டாலர்ஸ் பாருங்கள். உங்கள்கிட்ட செயின் இருக்குது, நம்ம சிங்கிளாக போட்டிக்கணும், டெய்லி போட்டிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. 1 பவுன்லவே சூப்பராக இருக்குது. கல்கட்டா மாடல், பாம்பே மாடல் டாலர்ஸு. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுங்க. 4 கிராமில் இருந்தே இந்த மாதிரி நம்மளுக்கு காசு இருக்கிற மாதிரி டாலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுவுமே கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குன்னு தான் நான் காட்டுட்ருக்கேன். இந்த டாலர் பாருங்கள், 4 கிராம் தாங்க. அதுக்கு தான் எடுத்து காட்டுட்ருக்கேன். இதெல்லாம் 4 கிராம் இருக்கக்கூடியது. இது 6 கிராம் வருது. 4லேருந்து 8 கிராம் வரைக்கும் குட்டி குட்டியாக தெரியுது. இதுவுமே 6 கிராமு ஸ்டோன் வருது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் தாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டோன். அந்த காலத்துலலாம் ஸ்டோன் டாலர் இல்லை, இந்த மாதிரி பிளெயினு காசு வச்ச டாலர் தான் அழகாக இருக்கும். இப்போ கூட நல்லா தான் நிறைய பேரும் வாங்குகிறாங்க. போட்டாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் டாலர்ஸ் கூட இருக்குங்க. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டி நகர் நியூ லலிதா ஜுவல்லர்ஸ் பிரான்ச் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஷோரூம், 4 மாடியால் அதிரடியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.